ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி போகலாம், பட் கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். போக போக கதை உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 6. டெரியா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து சிட்டியை பார்க்குறதுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கிறா. நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டெரியா வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. அலையே வரவே பயந்துட்டு இருந்தவா இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாம் எந்த பக்கம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவளை கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம ஹீரோவோட அட்வென்ச்சரஸ் ரேங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நான் பெருசாக எதுவும் பண்ணலையே நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபாரஸ்ட்குள்ளே இருந்த அந்த ஹை லெவல் ஸ்கால்ஃபேஸை நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு டேரக்டாக ரேங்க் ஏதாவது கொடுத்துருக்கணும் அப்படின்னு செல்சியா சொல்கிறா. புரியுது, மற்ற கில் மெம்பர்ஸ் வருத்தப்படுவாங்க, அதுக்காக தானே ரேங்க் நம்ம ஹீரோ கேட்குறேன். அப்புறம் இது யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? நீங்கள் ரெண்டு பேரும் கையெல்லாம் கோர்த்து வந்தீங்களாமே அப்படின்னு சொல்லி செல்சியா கேட்கவோ, அதுக்குள்ள எப்படி இன்ஃபர்மேஷன் உனக்கு வந்ததுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் அழகா இருக்க, ஆம்பளைங்களால தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது புரியுதுன்னு செல்சியா சொல்லவோ, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவாயே இவ்வளோ ஜலசா இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீக்ரெட் சைட்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவோ, ரேங்க் அட்வென்ச்சரர்ஸ்க்கு தான் நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்போம் அப்படின்னு செல்சியா சொல்லவோ, சரி அப்போ நான் ரேங்க் அதிகமாயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கேட்குறேன். நான் இப்போ ஃபாரினுக்கு போகிறேன், அங்கே போகிற வழியில் ஏதாச்சும் ஜாப் இருக்கான்னு கேட்கவும், ஃபாரினுக்கு போகிற ஒரு மர்ச்சன்ட் தான் தனக்கு எஸ்கார்ட் வேணும்னு கேட்டிருக்காரு. கரெக்டாக மதியம் 3 மணிக்கு 3 பெல் அடிக்கவும் நீங்கள் அந்த இடத்துக்கு போக ஆல்ரெடி 2 அட்வென்ச்சரஸ் இந்த ஒர்க்குக்கு சைன் அப் பண்ணியிருக்காங்கன்னு செல்சியா சொல்கிறேன். மதியம் வந்து உன் கில்டு கார்டை வாங்கிட்டு நம்ம கிளம்பவும் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறோம். தெரியாம இப்போ அந்த டவுனை சுற்றி பார்க்குறேன். அப்படியே சர்ச்சுக்கு போய் நம்ம ஹீரோ லாசியாவை மீட் பண்ணுறேன். மவுண்ட் சாங்ஷனில் ஒர்க் பண்ணுறேன்னு டெரியா இன்ட்ரடியூஸ் ஆகவும், அப்படின்னா உங்களுக்கு ஸ்னீ ரைசரை தெரியுமா? அவங்க மாஸ்டர் எந்த மாதிரி உங்களை ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுவாங்களா? எப்படி நீங்கள் அவங்க ஸ்டூடெண்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லி லாசியா கேட்குறா. மில்லியா நம்ம ஹீரோவை பார்க்க வந்துருத்தா. ஒன்னால தான் ஆர்ஃபனேஜிங்க இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் ஷின் அப்படின்னு சொல்லி மில்லி சொல்கிறா. நீங்கள் செஞ்ச ஹெல்ப்க்கு உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லி நன்னும் சொல்கிறாங்க. வெல்ஹாம் அந்த ப்ரீவியஸ் ப்ரீஸ்ட் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா சேஃப்டிக்கு இருக்கட்டும் நம்ம ஹீரோ வந்துட்டு மெல்லிக்கும் அந்த நன்கும் என்சார்ட் அண்ட் மேஜிக் பொருள் ஒன்று கொடுக்குறான். இது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ மற்ற பசங்களும் நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. ஷீன் என்னக்கா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி டெரியாவோட வாய்ஸ் கேட்குது. சாரி பசங்க உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி லாஷியா சொல்லவும், எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், பட் பசங்க கூட ஃபன்னாக தான் இருந்துச்சுன்னு டேரா சொல்கிறா. இப்போ டேராவோட கில் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவள் ஜி ரேங்க்ல இருந்தா ஆரம்பிக்கிறா. பத்தியா மவுண்ட் சாங்ஷனை நம்ம போய் எடுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் இங்கேருந்து அங்கே போக ரொம்ப டைம் ஆகும். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். பாக்கெட்ல இருந்து நீ எதை எடுத்தாலும் அது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்குது அப்படின்னு டேரா சொல்கிறா. இந்த காலத்தில் டெலிபோர்டேஷன் அப்படின்னு கேட்கவோ, டெலிபோர்டேஷன்லாம் ஒரு லாஸ்ட் ஸ்பெல் அப்படின்னு வா சொல்கிறா. சரி யாரும் பார்க்கல, இப்போ நான் அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணுறேன். நம்ம ஹீரோ வந்துட்டு டெலிபோர்ட் பண்ணுறான். டேரக்டாக இப்போ இவங்க அந்த மவுண்ட் சாங்ஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மவுண்ட் சாங்ஷனை பார்த்து சொல்லுவோம். அது ஒரு குட்டி செயின் மாதிரி மாறிடுச்சு. மவுண்ட் சாங்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடில் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமிக்கிறேன். தேவையான எல்லாத்தையும் வாங்கியாச்சு, இப்போ நம்ம ஜாபுக்கு போவோமா நம்ம ஹீரோ கேட்குறேன். டாக்ஸ் வேகன் இது தானே அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற லெசர்மன் மாதிரி இருக்கிறவன் சொல்கிறான். நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம். நான் ஷின் இது டேரா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நான் காயன் அப்புறம் இது அப்படின்னு காமிக்கவும், ஸோ பாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு வர நாக் அப்படின்னு சொல்லி இவங்களை ஹையர் பண்ண அந்த மர்ச்சன்ட்டும் வந்துருத்தாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. எனது மவுண்ட் சாங்ஷன் டிசப்பியர் ஆயிடுச்சா? எவ்வளோ பெரிய புயல், ஈவன் வார்ஸ் டிசாஸ்டர்ஸ்ல கூட அது அழியவே இல்லை. அந்த மவுண்ட் சாங்ஷனை இப்போ காணும்னா இது நம்ம நேஷனோட பிரச்சனை மட்டும் இல்லைன்னு சொல்லி கிங் வந்து யோசிக்கவும், சரி ஸ்னீ ரைசருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம், அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டா, ஸ்னீ ரைசர் நம்மளை மீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், ரியோனா வர இன்னும் இந்த இடத்துக்கு வரல, இன்ஃபர்மேஷன் எதுவும் கிளியராக தெரியாம நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேணாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் சொல்றேன். யாரையாச்சும் கொலை பண்ணிருக்கேன்னு காயான்னு கேட்குறான். இந்த மாதிரி ஜாப்ல கொலை பண்ண வேண்டியது வரும் நம்ம ஹீரோ சொல்றான். நான் கொட்டியா இருக்கேன்னு எல்லாரும் என்ன குறைச்சி எடை போடுவாங்க, நான் ஈஸியாக அவங்கள அடிச்சு போட்டுருவேன்னு அந்த பொண்ணு சொல்றா. யாரு எந்த டேலண்ட்னு தெரிஞ்சா ஃபைட் பண்ண ஈஸியாக இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஒரு சாம்ராய் ஏ ரேங்க் அட்வென்ச்சரர்னு காயன் சொல்றான். நான் பாக்ஸர் ஏ ரேங்க்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் ஆல்கெமிஸ்ட் போவன் ஸ்வாடை யூஸ் பண்ணுவேன். நான் இப்பதான் அட்வென்ச்சரரா இருக்கேன், ஹீலிங் ஸ்பெல் தேவைன்னா சொல்லுங்க என்னால யூஸ் பண்ண முடியும் டெரியா சொல்றா. காயன் மாதிரியே நானும் ஒரு சாம்ராய் தான், பட் நான் ஈ ரேங்க் ஃபயர் அண்ட் லைட்னிங் ஸ்பெல்ல என்னால யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இது யூஸ்கா பார்க்க குட்டியா இருந்தாலும் இவன் ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ சொல்றான். நீ சாம்ராயா இருந்துட்டு மேஜிக்கும் யூஸ் பண்ணுவியான்னு காயன் கேட்கறான். உன் சொந்த ஒரு ஹினோமாட்டாவான்னு அந்த பொண்ணு கேட்கவோ, இல்ல ஏன் நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா சாம்ராய்ஸ்லாம் மோஸ்ட்லி அந்த இடத்துல இருந்தா வருவாங்க, அதனாலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு சொல்லி வா சொல்லவோ, கவலைப்படாதீங்க நான் அந்த இடத்துல இருந்து வரலனாலும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ஹினோமோட்டோங்கிறது ஒரு தனி ஐலாண்ட், அங்கே தான் சாம்ராய்ஸ் நிறைய பேர் கிரியேட் ஆயிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க அடிக்கடி ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் ஃபேமஸாக இல்லைனாலும் அந்த இடத்துலையும் நிறைய கில்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கையான்னு சொல்கிறான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வண்டி அந்த இடத்துல நிற்குது. வழக்கம் போல தான் பேண்டிட்ஸ் இவங்க வண்டியை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. சாகக்கூடாதுன்னு நினச்சி
நினச்சிங்கன்னா உங்கள் வண்டியவும் பணத்தையும் விட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும் நான் நீங்கள் உள்ளே போய் சேஃப்டியாக உட்காருங்கன்னு யோசுகாவை நம்ம ஹீரோ கூட அனுப்பி வைக்கிறான். டேரா மட்டும் பின்னாடி பொறுமையாக வெயிட் பண்ணி ஒளிஞ்சிருக்கா. முன்னாடி கொலை பண்ணியிருக்கியான்னு காயன் கேட்டது தான் அவளுக்கு ஞாபகம் வருது. நான் இதை பண்ணலனா மற்றவங்க ஆபத்தில் மாட்டிப்பாங்க அப்படின்னு டேரா யோசிக்கிறேன். யார் பொண்ணு மட்டும் உயிரோட பிடிங்கிடா, அவளை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சு செய்யலாம் அப்படின்னு அந்த பொண்ணை வச்சு அவனுங்க கிண்டல் பண்ணுவோம். நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிறான். என்னோட இந்த பிளட்லெஸ் ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி டேரா கொஞ்சம் பயப்படுறா. முன்னாடி இருக்கிற பேண்டேஜ் போக சைடில் 2 பேர் மறைஞ்சு நிற்கிறாங்க. டேரா அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தா. நீ சரண்டர் ஆயிட்டா உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கயான் சொல்கிறான். ஒருத்தன் தான் ஏராங்க் அட்வென்ச்சர், மற்ற 2 பேரும் ஈராங். நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்னு சொல்லவும் உனக்கு எப்படி எங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியும் நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த பொண்ணு தவிர்த்து மற்ற எல்லாரையும் கொல்லுவிடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஒளிஞ்சிருந்த 2 பேரையும் டேரா ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுறா. அவங்கள அட்டாக் பண்ணுங்க விடாதீங்க அப்படின்னு அந்த லீடர் சொல்கிறான். ஒன்றை தோக்கடிக்க நான் ஒருத்தனே போதுன்னு ஒருத்தன் வந்தா. ஃப்ளாஷிங் விகரா ஹீரங்கால அதை யூஸ் பண்ண முடியாதே நம்ம பார்க்குறான். குட்டியாக இருந்தாலும் அந்த பொண்ணு அசால்ட்டாக அவனை தோக்கடிக்கிறா. சாம்ராயம் அவனோட ஆப்போனண்ட்டாக வந்து அவனை ஈஸியாக தோக்கடிக்கிறான். என்கிட்ட இருக்கிறதோ மேஜிக்கல் வெப்பன் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ ஒரே நேரத்தில் 2 பேரை தோக்கடிக்கிறான். நீங்கள் எல்லாம் லோ ரேங்க் அட்வென்ச்சர்ஸ் தானே எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அந்த லீடர் கேட்குறான். இப்போ நீ என்ன பண்ண போற, அவன் ஸ்வாட குறுக்க இருக்கான். நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட துண்டா வெட்டுறான். உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஒழுங்கா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவனை போட்டு பொழந்து கட்டுறான். சரி நீ அவனை ஓவரா அடிச்சிட்டப்பான்னு சொல்லுவான். ஆக்சுவலி இதுவே நான் என் ஃபுல் பவரை காமிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். எங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் உனக்கு எப்படி தெரியும் சொல்ல நம்ம ஹீரோ கேட்குறான். ஷின் அப்படின்னு சொல்லி டக்குன்னு டியரா நம்ம ஹீரோவை போட்டு கட்டி பிடிச்சிக்கிடுதா. இங்கே என்னதான் நடக்கு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. டியரா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். இப்போ உங்ககிட்ட பிளட் லிஸ்ட் இல்லை, நீ நார்மல் ஆயிட்ட, பழையபடியே இருக்க, சரி நம்ம கிளம்புறா. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் என்ன யோசிக்காம இப்படி பண்ணிட்டு ஷின் பார்க்க ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சான். இந்த மாதிரி இருக்கும்போது மாஸ்டர் என்ன கட்டி பிடிப்பாங்க, நானும் நார்மலாவேன், அதை அப்படியே ஷின்னுக்கு பண்ணிட்டேன், பட் கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டு அப்படின்னு டியரா வைக்கப்பட்டு கத்திட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மோன்ஷாக்ஷன் காணாமல் போனதுன்னு நினச்சி கிங்டம்ல இருக்கிறவங்களே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ என்னடான்னா ஜாலியாக அதை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாக போயிருந்தாலுமே நெக்ஸ்ட் எபிசோடில் எடுத்த கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.